அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 108 திவ்ய தேசத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் 4வது திவ்ய தேசமான திருவெள்ளாரை புண்டரிகேஷ பெருமாள் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். தாயார் யாருன்னு பார்த்திங்கன்னா, செங்கமலவள்ளி தாயார். இங்கே இந்த கோவிலுக்கு பல சிறப்புகள்லாம் இருக்குது. இதில் தீர்த்தம்னு பார்க்கும்போது சக்ரா தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இந்த சக்ரா தீர்த்தத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கவங்கெல்லாம் அதில் குளிச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது, சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐந்தருவி இருக்குது. இங்கே ஐந்தருவியில் திருமணமாகாதவங்க, அதுக்கப்புறம் குழந்தை பேர் இல்லை அப்படின்றவங்கலாம் இங்கே கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இங்கே குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் குழந்தை பாக்கியம் உண்டாகும்னு சொல்கிறாங்க. இங்கே மார்கண்டையன் இங்கே தியானம் பண்ணதாக சொல்கிறாங்க. இங்கே அதுக்கப்புறம் இங்கே 18 படிகள் இருக்குது. இந்த 18 படிகள் பகவத்கீதையில் வர 18 அத்தியாயத்தையாக குறிக்கிதுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஸ்வஸ்திக் குளம் ஒன்று இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஏன்னா பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கோவில் பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கோவில் சிவி சக்கரவர்த்தியால் கட்டப்பதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் பெருமாளை விட தாயாருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுதான் சொல்கிறாங்க. இந்த கோவிலில் 2 வாசல் இருக்கிறதாகவும், உத்தராயணத்தில் தலை முதல் ஆனி மாதம் வரையும் ஒரு வழி, அந்த வழியில் போய் பெருமாளை தரிசிக்கணும் அப்படின்னும், அதுக்கப்புறம் தட்சாயணம்ன்றது ஆடி முதல் மார்கழி மாதம் வரையும் வேறு ஒரு பாதையில் போய் தரிசிக்கணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இங்கே ஸ்தல வரலாறுன்னு பார்க்கும்போது, ஒரு காலத்தில் பெருமாள் மகாலட்சுமிகிட்ட கேட்குறாங்க, நீ பூலோகத்தில் எல்லா மக்களையும் சந்தோஷமாக வச்சுருக்க, அதனால் நான் உனக்கு ஏதாவது கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளுன்னு சொல்கிறாங்க. அப்போ எதுவும் வேண்டான்னு சொல்லிடுறாங்க. ஆனாலும் வற்புறுத்தி கேட்கும்போது, பார்க்கடலில் நான் பிறந்தேன், அதனால் எனக்கு அந்த பார்க்கடல் எனக்கு முக்கியத்துவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஆனால் இந்த வரத்தை இப்போதைக்கு கொடுக்க முடியாது, சமயம் வரும்போது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிவி சக்கரவர்த்தி அவருக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்படி கொடுக்கும்போது உனக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த சிவி சக்கரவர்த்தி வெளியில் போயின்ட்டுருக்காரு. வெளியில் போயின்ட்டுருக்கும்போது இடையில ஒரு வெள்ளை பன்னி குறுக்கிடுது. குறுக்கிட்டோன்னே அதை துரத்திகிட்டே போகிறாரு. போனவுடனே இந்த கோவில் இந்த அமைஞ்சிருக்கிற இடத்துல போய் ஒரு புத்தில் போய் மறைஞ்சிடுது. அதை மறைஞ்சவொடனே காணாமல் போயிடுது. அப்போ தான் இந்த மார்கண்டேயன் சொல்கிறாரு, இந்த இடத்துல இது நீ பெருமாளே உனக்கு காட்சி கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல நீ தியானம் பண்ணி பெருமாளை வேண்டினா நீ கேட்ட வரத்தை பெறலான்னு சொல்லும்போது அவர் உட்காந்து தியானம் பண்ணுறாரு. மகாலட்சுமியும் இந்த இடத்துல தியானம் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது ஒரு குகை மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் தியானம் பண்ணுறாங்க இவங்க எல்லாருமே. இந்த இடத்துல கொஞ்ச நாள் கழித்து பெருமாள் எல்லாருக்கும் காட்சி கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய வரத்தெல்லாம் கொடுத்ததா ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கோவிலில் நார்மலாக ஆதிசேஷன் படுத்தா மாதிரி இருப்பார். ஆனால் இங்கே மனித உருவமாக காட்சி தரதா சொல்கிறாங்க. கருடனும் ஆதிசேஷன் பக்கத்துலேயே இருக்க மாதிரி நார்மலாக கொஞ்சம் தூரத்தில் அமைஞ்சிருக்கும். ஆனால் இங்கே ஆதிசேஷனும் கருடனும் பக்கத்தில் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோவில் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா இந்த கோவில் பல வருஷங்கள், அதாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் எழுப்புறதுக்கு முன்னாடியே இந்த கோவில் வந்ததாக புராணங்கள் சொல்கிறாங்க. இந்த கோவிலில் சக்கராத்தாழ்வாருக்கும் ஒரு சன்னதி இருக்குது, ராமானுஜருக்கும் ஒரு சன்னதி இருக்குது. இந்த கோவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்ததுனால பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்குது. இந்த கோவிலில் பக்கத்தில் இருக்கவங்களும் சரி, இல்லை யாராலெல்லாம் முடியுமோ கண்டிப்பாக போய் பாருங்கள். இது ஒரு பரிகார ஸ்தலமாக சொல்கிறதுனால எல்லாருக்கும் அவங்கவுங்க வேண்டிய வரங்கள்லாம் கேட்டு தாயார்கிட்டையும் பெருமாள்கிட்டையும் வேண்டி அருள் புரியணுமாறு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நமோ நாராயணாய.